முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும். அப்பா எவ்வளோ பெரிய கொடிமண். பூ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. சரி, விதை போட்டால் வந்துடும். இந்த விதைகள் வந்து நம்ம இந்த மட்டன் கூட சேர்த்திக்கலாம். மட்டன் கூட சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு. வினிசா பொண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா தேங்காய் சாதம் செய்கிறது எப்படிங்கிறத நோட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டா. சிக்கன் வந்து பொரிச்சாச்சு. அதில் வந்து சீசனிங் பவுடர் போட்டு பெரட்டிட வேண்டியது தான். பெரட்டி எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி காலையில் நேரமாகவே எழுந்தாச்சுங்க. நேரமாக எழுந்து எங்கே போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஏத்தாப்பூருக்கு தாங்க போயிட்டுருந்தோம். ஏன்னாக்கா நம்ம விகாஸ் தம்பிக்கு இன்றைக்கி பர்த்டேங்க. இன்றைக்கி 3ஆம் தேதி, செப்டம்பர் 3ஆம் தேதி அவனுக்கு பர்த்டே. அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. அதனால் போய் ஐயா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். நேரமாக போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். ரிட்டன் வரும்போது நம்ம சேலத்தில் வந்து நந்தி ஹோட்டல் ஒன்று இருக்குதுங்க. அது சூப்பராக இருக்குது அங்கே சாப்பாடு. சரி, அங்கேருந்து கொண்டலாம்பட்டி பைபாஸில் தான் இருக்குது அந்த கடை. வந்து அதில் தான் சாப்பிட்றலாம், டிஃபன் காலைல டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனோம். டிஃபன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மினி டிஃபன் தான் நாங்கள் 3 பேரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். விகாஸ் தம்பி எனக்கு லிமிட்டாக போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தோசை மட்டும் வாங்கிக்கிட்டான். எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு அந்த கடையில் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன அப்படின்னாக்கா, அந்த கடையில் வந்து அங்கங்கே வந்து சாமியோட படங்கள் மட்டும் மாட்டி வைக்கல, அது எல்லா கடைகளையும் மாட்டி வைக்கிறாங்க. இங்கே வந்து டிவி போட்டு வச்சுருந்தாங்க. டிவி போட்டு சாமியோடைய பாட்டு வந்து பாடிக்கிட்டே இருந்துச்சு. சிவனுடைய பக்தி பாடல்கள் பாடிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப கேட்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி மைல்டாக அந்த சவுண்டு கேட்க கேட்க நம்ம சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து 2-3 வாசகம் எழுதி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே படிக்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. என்னமோ நமக்காக அதை எழுதி வச்ச மாதிரி தோணுச்சு. நான் வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு. எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே, இதுவே இயற்கையின் நியதி. உள்ளிருந்த மூச்சை கூட வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும். இது ஒரு வாசகங்களா? அடுத்த வாசகம் பாருங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று மட்டும் நினைத்து விடாதே, சில சமயம் நடக்காது கூட உன் நல்லதுக்குத்தான், மறந்து விடாதே. இதுவும் சூப்பராக இருக்கு இல்லைங்க? அடுத்தது பாருங்க. என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே, என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான். ஆமாம் இல்லை? இந்த 3 வாசகமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அதனால தான் வீடியோ எடுத்தேன். அது உங்கள் கூடயும் நான் வாசித்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது 3மே உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிறது தான். அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சாமி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்துச்சுன்னு, இப்படி தான் போட்டிருந்தாங்க. நான் சொன்னால் வந்து சினிமா சாமி பாட்டு கிடையாது, இந்த கச்சேரிங்களில் பாடுறாங்கள்ல சிவனுடைய பாடல்கள், அதெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு. கேட்க ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நந்தி பிராண்டு பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வெளியில் வரும்போது சிவன், எவ்வளோ பெரிய சிவன் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தோம். நாங்கள் வந்ததுக்கு ஒரு செடியை ஆட்டையை போட்டாச்சு. இது வந்து குரோட்டன்ஸு நம்மக்கிட்ட இல்லை. சரி, இல்லைன்னு சொன்னது தான் ஐநர் வந்து பிடிங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டான். சூப்பர். ஏங்க கார் பார்க்கிங் ரொம்ப நல்லா பெருசாக வச்சுருக்காங்களே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டவுனுக்குள்ளே போய் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து 4 ரோட்ஸ் வந்தோம். நம்ம சரவணா பேக்கரிக்கு தாங்க வந்தோம். புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கிற சந்தில் உள்ளே போந்தோமாக்கா நமக்கு சரவணா பேக்கரி வந்துடும். அப்படியே உள்ளே வேலை இருக்குதுன்னு சொன்னார் அவர். அதனால் நாங்கள் டவுனுக்குள்ளே போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்தோம். நாங்கள் இப்போ சரவணா பேக்கரியில் போய் கொஞ்சம் கேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருக்கோம். அது என்னமோ தெரியலைங்க, பிறந்தநாள் அப்படின்னாலே நமக்கு சரவணா கேக் தான் பிடிக்குது. அந்த கேக் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கணுமாக்கா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் சரி வேண்டாம் அப்படின்ட்டு சரவணா கேக்கே வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் அங்கே போனோம். எதுவும் ஆர்டர்லாம் கொடுத்துலாம் வைக்கலைங்க, முன்னாடியே இருக்கிற கேக்கை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஏன் பையனுக்கா, ஏம்மா நான் இன்னும் சின்ன பையனாம்மா, ஏம்மா எனக்கு கேக்கெலாம் வெட்டிட்டு என்னை வந்து இமிசை கட்டுறீங்க அப்படிங்கிறான் அவன் வர ஒரு பக்கம். அதனால் கேக்கு பக்கமே கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டான். இந்த கேக்கெலாம் அங்கே இதை ஆர்டர் பண்ணி வாங்கிடாத, எனக்கு வேணவே வேணாம்,
வேணும்னா நம்ம மேச்சேர்லேயே வந்து ஐஸ் கேக் வாங்கி அப்போதைக்கு எல்லோரும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா, ஏன்னா அது ஐஸாக இருக்கிறதுனால எல்லா பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, அது வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டான். அதனால் பீஸ் கேக் தான் வாங்கினோம். எல்லார் வீட்டுக்கும் பாக்ஸாக பீஸ் கேக் கொடுத்துர்லாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டாஃபுங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களே ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பீஸ் கேக்குங்க மட்டும் ஐட்டம் வரையும் 10 வாங்கிக்கிட்டோம் நாங்கள். அப்படியே இந்தாண்ட வந்து பார்த்தாக்கா கேக்குக்கு மேலே அந்த ஃப்ரேம் மாட்டம் வைப்பாங்க இல்லைங்களா, பொம்மைங்க வைப்பாங்க இல்லைங்களா, ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஆனிவர்சரி அப்படிலாம் வைப்பாங்க இல்லையா, அது வந்து அழகழகாக இருந்துச்சுங்க. டே இதுலையாவது வாங்கிக்கடா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, உனக்கு என்ன வேணும், என்ன பொம்மை வேணும் அப்படின்னாக்கா என்னை அடித்தே போடுவோம் நடக்குதுங்க. எதுக்குமா நீ வர பைத்தியமாம்மா உனக்கு, நான் இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டு எனக்கு போய் பொம்மை வாங்கி தரேங்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான். சரி போ அப்படின்ட்டு வந்துட்டோம் நாங்கள். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணுங்க, நம்ம வந்து பசங்க தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, கேக் வெட்டுறதுக்கோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறதுக்கோ ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஆனால் பொண்ணுங்களாம் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எங்கள் வருஷா வினிசாவே வந்து பர்த்டே கொண்டாடணும், கேக் வெட்டலாம் வாங்கடான்னா அதெல்லாம் இன்னமும் இந்த வயசுலேயும் கேக் வெட்டணும், எல்லாம் அவங்கள வந்து பார்க்கணும், பாராட்டணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு ஒரு கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது, பசங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த கேக்குங்க கூடயே வந்து கொஞ்சம் பப்ஸும் வாங்கிட்டோம். சரி கேக்கும் பப்ஸு ரெண்டும் ஒன்றா சேர்த்தி பிளேட்டில் வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பப்ஸு கொஞ்சம் வாங்கினேன். ஒரு 20 பப்ஸு வாங்கிட்டு வந்தாங்க. என்ன ஜாஸ்தி வாங்கினாலுமே வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக வாங்கிக்கிட்டோம். நாமெல்லாம் பர்த்டே அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கோவிலுக்கு போவோம். காலைல எந்திரிச்சதும் எங்கள் அம்மா குளிச்சுட்டு பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குவேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு டப்பா நிறைய சாக்லேட் வாங்கி தருவாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அது மாதிரி தான் செய்வோம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க பிள்ளைங்களாம் வந்து எங்கே கோயிலுக்குன்னு கூப்பிட்டாலே வந்து ஐயோ நீ வேணால் போய்ட்டோம் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் விகாஸ் தம்பியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நானும் எங்கள் வீட்டுக்காரும் நினச்சோம். அதனாலே வந்து நம்ம சேலத்தில் தானே இருக்கோம், அதனால் நேராக நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு போகலாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஐயப்பன் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். கரெக்டாக மணி ஒரு 11 மணி இருக்குங்க ஐயப்பன் கோவிலுக்கு போனோம். ஏன்னா 12 மணிக்கெலாம் நடை சாத்திடுவாங்க, அதனால் அதுக்குள்ளே போயிட்டு வரணுன்ட்டு கடைன்னு அங்கே போயிட்டோம். நான் வந்து வரமுல்லடா தலைவலு சரியான ஆயா வாயிட்டுக்கிறீங்க சரியான ஆயா வாயிட்டுக்கிறேன் நான் அப்பா எவ்வளோ பெரிய கொடிமன். போன நிமிஷத்தில் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க. போனோம், அங்கே வந்து இதுக்கு நெய் கொடுத்தாங்க. ஒரு கப்பில் நெய் வாங்கினோம். விகாஸ் கையால் கொண்டு போய் நெய்யை கொடுக்க சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு கப்பு நெய் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அங்கே பிரகாரத்துக்கிட்ட வந்து நெய் வாங்கிட்டு பூஜை பண்ண சொன்னோம். இந்த மாதிரி விகாஸ்க்கு பர்த்டேங்கன்னு சொல்லி சொன்னோம். அவர் வந்து சிறப்பாக பூஜை செஞ்சு கொடுத்தாரு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துருந்தோம். உள்ளே உட்காந்துட்டு அப்புறம் தான் வெளில வந்தோம். வந்துட்டு நம்ம கோயிலை ஒரு சுற்றிட்டு வரலான்னு தான் சுற்றுறதுக்கு போனோம். அங்கே ஒரு மரம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சிங்க. பூ ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அதனோட விதைகளும் பறிச்சுட்டு வந்திருக்கிறேன், போட்டு முளைக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விதைகளை பொறிக்கணும்னு நினச்சேன். உள்ளே வந்து ஒரு கருப்பாக காய்ங்க இருந்துச்சு. ஆனால் பறிச்சா அதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு. நான் தயங்கி அங்கேயே நின்றுட்டுருக்கிறத என் பையன் பார்த்தான். சரி அவனே வந்தான். வந்து என்னத்துக்குமா நின்றுட்டுருக்குற, ஏதாவது செடி பிடுங்கணுமா, விதை வேணுமா, என்னத்துக்கு நிற்கிற, நீ பம்புனினாவே அதுக்குன்னு தான் எனக்கு தெரியுமே அப்படின்னா. அப்புறம் வந்து அவனே பறித்து கொடுத்தான் கொஞ்சம் விதைகளையும். போதுமாடா, பூ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. சரி விதை போட்டால் வந்துடும் இந்த விதைகள். இது என்ன கேக்கு ஆட்டு இல்லை இப்படி பண்ணுங்க, இந்த குச்சியில் போடுற இந்த முள்ளில் செடி கொஞ்சம் பெருசாக இல்லை, ரவுண்டுக்குது. ஒரு பூ பிச்சுட்டு வா.
வாசம்லாம் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, மொத்தமாக இருக்குது. ம், இந்த கோபுரத்தை எடுத்துங்கம்மா. இந்த பூ வந்து என்ன பூங்கிறது யாருக்காவது தெரிஞ்சிச்சுனாக்கா கட்டாயமாக சொல்லுங்கள். இதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா கோவிலையே அப்படியே ஒரு ட்ரிப்பு சுற்றி வந்துட்டோம். நாங்கள் சுற்றி வர வர பூக்களாக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் விசாரித்தோங்க. மாதம் மாதம் வந்து பஸ்ஸு போகிறதா சொன்னாங்க சபரிமலைக்கு. எங்கள் வீட்டுக்காரனால் நடக்க முடியாது இல்லைங்களா, அதனால் அவர் என்னால் நடக்க முடியாது, டோலியில் போனால் எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டார். அதுக்கு வந்து 80 கிலோ வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 7,000 ரூபா, 80 கிலோவுக்கு மேலே இருந்தால் 10,000 ரூபா வருங்க, அது இல்லாமல் மேற்கொண்டு செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் விசாரித்து வச்சுருக்கோம் நாங்கள். ஏன்னா விகாஸ் தம்பி இன்னும் ஒரு முறை கூட போனது இல்லைங்க. அதனால் அவங்க அப்பாவையும் விகாஸையும் அமுச்சு வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதனால் கட்டாயமாக ஒரு 2 வருஷத்தில் அவனுங்க 2 பேர்த்தையும் அனுப்பி வைக்க போகிறேன். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. மணி 12 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சுடா. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ லஞ்சுக்கு வந்து சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் வேணும்னு கேட்டான். அதுவும் தேங்காய் சாதமும் செய்ய போகிறேன். அடுத்ததான் வந்து சில்லி, அது என்னடா சில்லி சொன்னேன்? ஃப்ரைடு சிக்கனா? ஃப்ரைடு சிக்கன் வாங்கிட்டு வந்துக்கிறோம். குக்குடில் வந்து கொடுத்தாங்க, இது வாங்கிட்டு வந்துக்கிறோம். அன்றைக்கி கடைக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தோம் அந்த குக்குடில். அதை வச்சு இன்னைக்கு ஃப்ரைடு சிக்கன் செய்ய போகிறோம். இன்றைக்கி இதுதான் வந்து லஞ்ச் மெனு. இப்போ 1 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் செஞ்சு சாப்பிட்ணும். மணி 3 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். வாங்கின கேக்கெல்லாம் அப்படியே இருக்குது. இது சாயந்தரமாக எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம். சரிங்களா? அப்படியே செவ்வாப்பேட்டை வழியாக வந்தோம். செவ்வாப்பேட்டை வழியாக இல்லை, சக்கரம் வழியாக வந்தாங்களா. அப்படியே ஒரு வண்டியில் வரும்போது நாங்கள் பூண்டு விற்றாங்க. அதுக்கப்புறம் பூண்டு வாங்கிட்டு வந்தோம். சரி வாங்க நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். டைம் ஆகிட்டே இருக்குது. ஓகே. அதுக்கு வந்து சாப்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விகாஸ் தம்பிக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம். இதெல்லாம் ஏற்கனவே நான் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெங்காயம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கணும், நமக்கு கறிக்கு தக்கன போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா பாருங்க, 4 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கூட உரிச்சு போட்டுக்கலாம், இல்லை இப்படியே அரைச்சதை கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்திங்க, போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன். சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ அரைச்சதை வந்து நம்ம இந்த மட்டன் கூட சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. அவ்வளோதான். இப்போ இதை போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரமாவது கிட்டத்தட்ட ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம வந்து எடுத்து தாளித்து விட்டுடலாம். இந்த டேஸ்ட் என்னென்னா, மிளகாய் தூள் போடாமல் பச்சை மிளகாயும் மிளகும் போட்டு செய்கிறது தான் இதனுடைய ஹைலைட்டு. சரிங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படியே. இப்போ இது ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை வந்து அந்த பவுடரை போட்டு அதையும் கலக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து சிக்கனு. இதுதான் வந்து அந்த குக்குடு. இதில் வந்து நேற்றுக்கு போயிட்டு அன்றைக்கி போன அன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டு வந்தான். ஆனால் ஃப்ரைடு சிக்கன் கிட்டு இதை தான் போட்டிருக்கோம். இதில் ஒரு பேக்கெட் போட்டு கலந்து வச்சிட வேண்டியதுதாங்க. இப்போ கலந்துட்டு அடுத்து 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வந்து எப்படி கலக்கிறேன், எப்படி சுடுறதுக்கு கலக்கிறேன் அப்படிங்கிறத அப்புறம் காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு இது இப்போதைக்கு போட்டு கலந்து வச்சிடலாம். கலங்க பாரு, கொட்டி விட்டான், கலக்கிறது கஷ்டமாகுது. இப்படி இது ஊருட்டு. அதுக்குள்ள நான் சாதம் ரெடி பண்ணுறேன். சாதம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டனையும் சிக்கனையும் ரெடி பண்ணிக்கலாம். தம் போட்டு ஓகே. 2 ஊருட்டும் ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து விகாஸ் தம்பியோட பர்த்டே முன்னிட்டு இன்னைக்கு விகாஸ் தம்பி ஸ்கூல் லீவ் போட்டாரு. நான் கூட வேற சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். விகாஸ் தம்பி பர்த்டே முன்னிட்டு வினிசாக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். என்னடா இங்க எதுக்குடா லீவ் போடலானே தவிக்கிறான் அவன். என்னடா காரணம் கிடைக்கும் வீட்டுக்கு வந்தானே அவன் நினைக்கிறான். பாத்தீங்களா? இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்துருக்குறா. அதனால பொண்ணுங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா இங்க வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம்லாம் வந்து கிளம்பிடுவா வெளியில. ஓகேங்களா? ஊர் சுத்துறதுக்கு போறாங்க இன்னைக்குலாம். வினிசா பொண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. தேங்காய் சாதம் செய்கிறது எப்படிங்கிறத நோட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டா. இந்த ட்ரிப்லாம் போகும்போது நோட் அவன் கொடுத்து விட்டுருணுங்க, போய் செய்யடி அப்படின்னு. தேங்காய் சாதத்துக்கு வந்து நெய் எண்ணெய் 2ம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டா லவங்கம் போட்டுருணுங்க. போட்டுட்டு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் செய்கிறேன். 3 டம்ளருக்கு அளவு செஞ்சிட்ருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பச்சை மிளகா
அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி இஞ்சி பூண்டு வச்சுருக்கிறேன். கூட வந்து இஞ்சி பூண்டு போடணும், புதினா தலை போடணும். அவ்வளோதான். தேங்காய் சாதம் ரொம்ப ஈஸிங்க. நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாரு வினிஷா, இஞ்சி பூண்டு போட்டுட்டுனா முடிஞ்சது வேலை. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினது கொஞ்சம் புதினா தலையை போட்டுடலாம். நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து புதினா தலை போடணும். சும்மா கொஞ்சமாக போட்டோமா போதும், கொத்தமல்லி தழைலாம் தேவையில்லை. அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பால் ஊற்றினோமாக்கா நமக்கு மேட்ரு ஓவர். வந்ததே பாப்பா என்ன நினைச்சிச்சுக்கா, அக்கா நீ வந்து எனக்கு கதை தட்டுக்கே எழுதக்கா, சாப்பிட்டாச்சு தூங்கன்னு சொல்லுக்கா. எனக்கு அது ஒரு சந்தோஷம். பரவாயில்ல பாப்பா, அதுக்காக நம்ம நினைச்சிக்கிட்டே. இல்லை, கதவை தட்டுறது நினச்சிக்கிட்டாலாம் வினிஷா. சூப்பர். அவ்வளோதான். இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிடணுங்க. இப்போ நான் வந்து 3 டம்ளருக்கு 6.5 டம்ளர் வந்து ஊற்றிருக்கேன். நம்ம வந்து ஒரு 5 டம்ளர் கூட தேங்காய் பால் ஊற்றிட்டு மீதி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நம்ம. ஆனால் பால் வந்து தேங்காய் பால் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாதம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சிலர் வந்து சரி பாதி ஊற்றுவாங்க. இப்போ 6 டம்ளர் ஊற்ற வேண்டிய இடத்துல 3 டம்ளர் தேங்காய் பால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் அப்படி ஊற்றினோமாக்கா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம சரிக்கு சரி அப்படியே தேங்காய் பால் ஊற்றினோமா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பாடு. ஓகே. அதனால் நான் வந்து இப்போ 6 டம்ளருமே தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தான் தண்ணி கலந்துருக்கிறேன். உடனே சொல்லுவீங்க, நீங்கள் தென்னந்தோப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் ஆட்டி ஆட்டி ஊற்றுவீங்க அப்படின்னு. ஆனால் வந்து மாட்டுப்பால் கூட ஊற்றிக்கலாம், அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 2 பால் தேங்காய் பால் 2 டம்ளர் மாட்டுப்பால் கூட ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ கொதி வந்து அரிசி போட்டுற வேண்டியதான். உப்பு போட்டுட்டு, உப்பு டேஸ்ட்டுக்கு போடணும், கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். நான் சொன்னபடியே நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டாச்சுங்க. முதல்ல அரிசியை போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். ஏன்னாக்கா அரிசி போட்டோமாக்கா உப்போட டேஸ்ட்டு மாறும், அதுக்காக தான். இப்போ நம்ம மட்டன் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டேன். ஒரு 3 விசில் வந்தோடனே பார்க்கலாம். இந்த தேங்காய் சாதத்தை மட்டும் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா தேங்காய் இல்லைங்களா, அதனால் அடி பிடிச்சிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கிளறி கொடுத்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. சூப்பராக வெந்துருச்சு மட்டனு. இப்போ இதை வந்து தாளித்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸி தான். எண்ணெய் விட்டுட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஓகே. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து எங்களுக்கு சைவத்துக்காருக்கு பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் இல்லை, பெப்பர் மசாலா போடலான்னு. நம்ம பன்னீர் நான் செஞ்சேன் இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருந்த பாலை வச்சு அந்த பன்னீர் தான் இது. வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் அது சேர்த்திடலாம். வேறு எதுவுமே நீங்கள் சேர்த்து தேவையில்லைங்க. இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும், சுண்டி வரட்டும் அப்படியே. சரிங்களா? சுண்டுனுச்சுனாவே குழம்பு ரெடி ஆயிரும். இது ஒவ்வொரு பீஸாக தனித்தனி பீஸாக எடுத்து வச்சு சாப்பிட்றதா இந்த மட்டன் சாப்ஸு. இது உங்களுக்கு காரம் பத்தலினாக்கா உங்களுக்கு பெப்பர் போட்டுக்குங்க. பெப்பரும் மிளகாயும் தான் இது காரத்துக்கு, வேற எதுவுமே காரத்துக்கு இல்லை. சரிங்களா? வந்து ஃப்ரை மிக்ஸு, அது வந்து சீசனிங்கு. இதுக்கு முன்னாடி போட்டது வந்து மேரினேஷன் பவுடரு. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். போதுமா? போதும் 40 கிராம் வந்துருக்குமா? சும்மா நம்மளோட சிக்கனுக்கு அளவுக்கு கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் சிக்கனை போட்டு முக்க வேண்டியது தான். இதில் அந்த பொடி போட்டுருங்க. சிக்கனை போட்டு முக்கி இதில் போட்டு மறுபடியும் சிக்கனை போட்டு முக்கி இப்படி போடணும் 2 டைம். ஒரு டைம் சிக்கனில் முக்கிட்டு இது ஒரு டைம் பெரட்டணும். அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி சிக்கன் அதில் போட்டு லைட்டாக ஒரு முக்கணும். என்ன மறுபடியும் இதில் பெரட்டி எடுத்து அடுப்பில் போட்டுடணும். அவ்வளோதான். 2 ட்ரிப் போட்டு பெரட்டணுமா? அப்போ தான் நல்ல லேயர் மேலே க்ரன்ச்சியாக ஃபார்ம் ஆகும். இது KFC சிக்கன். ஆமாம். வெந்துருச்சா? கரெக்டா? எப்படி? சூப்பர். இதை தான் கேட்டே இருந்தாங்க எங்கள் விக்காசு. நல்லா இதில் போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு ட்ரிப் இதில் போட்டு மூட்டி பரட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், பரட்டுறேன். மறுபடியும் ஒரு ட்ரிப்பு அதில் போட்டு தண்ணியில் போட்டு உருட்டுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போட சூப்பரே.
இது காலிஃப்ளவருக்கு போடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் காலிஃப்ளவருக்கு எப்படி வருதுன்னு. இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் போட்டு பார்க்கலாம். ஓகே, வெந்துட்டு வரட்டும். ரெண்டும் வேக வேகமாக வேகுது. பசி ஓவர் ஆயிடுச்சு. அதான் சிக்கன் வந்து பொரிச்சாச்சு. அதில் வந்து சீசனிங் பவுடர் போட்டு பெரட்டிட வேண்டியது தான். பெரட்டினாமாக்க அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றீங்களாச்சு அவங்க சொல்லுவாங்க எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு. ஏன் வினிஷா? தெரியுது, அது மேலே ஒட்டிட்டு இருக்குது. தெரியுது தெரியுது வினிஷா, சூப்பராக தெரியுது. அவ்வளோதான். நமக்கு நமக்கு வந்து எங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் இது பன்னீர் அப்படியே பெரட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சம் பொரிச்சிடலான்னு பொரிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் அப்பாவுக்கு பிளேட் வைக்கணும். பசி ஓவர் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு. ஆளுக்கு முதல்ல உட்காந்து சாப்பிட்றாரு. ஃபேன் ஆஃப் பண்ணுக்குன்னு. மணி கரெக்டாக இப்போ 2:30 மணிங்க. நான் 1 மணிக்கு சமையல் கட்டுக்குள்ளே போனேன். 1.5 மணி நேரத்தில் தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் சாப்ஸு, மட்டன் சாப்ஸு, அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி, சும்மா பெப்பர் போட்டு பெரட்டி வச்சேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் எங்கே சிக்கன் ஃப்ரை. நீ உட்காந்து சாப்பிடுங்க சார். சிக்கன் ஃப்ரை இவ்வளவும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு சாருக்கு. பயங்கரமான பசி எடுத்துருச்சு. என்னங்க பண்ணுது தேங்காய் சாதம்? சூப்பராக இருக்குதா? எங்கள் வீட்டு ஸ்பெஷலே தேங்காய் சாதம் தான். சரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா சாயந்தரமா எங்கள் தம்பி வீட்டாரும் எங்கள் வீட்டுக்காரோடைய தம்பி வீட்டாரும் வந்தாங்க. எல்லாம் குழந்தைங்க மட்டும்தான் வந்தாங்க. பசங்க பிள்ளைங்க நிர்மலா சுகன்யா இவங்க எல்லாமே வந்தாங்க. எங்கள் மாமியார் வந்தாங்க. அவ்வளோதாங்க. வேறு வெளியாள் கெஸ்ட்லாம் எதுவுமே யாருமே வரல. இவன் சாயந்தரமாக வெட்டலாம், அவங்களாம் ஸ்கூல் விட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணதுனால நம்ம ஸ்டாஃபுங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டாங்க. இவங்க ஒரு 6:30 மணிக்கு பக்கமாக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வச்சு நம்ம கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் கேக் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐஸ் கேக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான். அதை வந்து கேக் வெட்டியாச்சு. அப்படி சின்ன பையன் தான். என்னடா சாம்சங் ரிங்டோன்லாம் முன்னாடியே கட் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கணும், வெளியில எடுத்து வச்சிருக்கணும். இல்ல அது ரொம்ப ஹார்டா இருக்கும். ஐஸ் கேக்குங்கிறதுனாலயா? கடப்பாடி போக மாட்டேங்குதா? வெளியே வா. இங்க இந்த கேக் கட் பண்றதுக்கு ஒன்று புதுசா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி வேணும். கேக் கட் பண்றது பீட்சா கட் இருக்குங்களா? நீ கட் பண்ணி இப்படி இருக்கு. அப்பா அம்மா 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 அட இனின்னு குடுறாங்க. அம்மா ஐசா லேசா நக்கிக்கோங்க. ஆமா இந்த சிக்கன் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. பயங்கர ஐசா இருக்கு. பேப்ப மட்டும் கேக் இருக்க பக்கம் ஆனா எடுத்து டேஸ்டா இருக்குதா? இப்பா கேக் இருக்க பக்கம் அப்பா கொட மாட்டே. எடுத்துக்கறேன். இந்தாக்கு பாய். நார்மல் கேக் நினைச்சீங்க. ஏய் சதோனா வந்து எஸ்எஸ் நான் வந்து செராமிக் நேரம் முடிஞ்ச ஒரு 2 ஆளுக்கே முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரே பீஸ் எல்லாருக்கும் பல்லு படிச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் கடிக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவ்வளோதான். என்னங்கண்ணா இந்த சாமி நாரிகாஸ் நன்றி. ஹேப்பி பர்த்டே அக்கா என்ன இருந்தாலும் ஒரு நிமிஷம் தேங்க்யூக்கா. நல்லா இருக்கு சாமி. நோய் நொடி இல்லாத நல்லா இருப்பான். என் கால் வர மாட்டேங்குது. சூப்பரா இருக்கு டேஸ்ட். பிளாக் கரண்ட்
பிளாக் கலர் தான். காலையில் வந்து கல்யாணத்து சமயத்தில் நாங்கள் எடுத்துருந்தோம் இல்லைங்களா சர்ட்டுங்க, அதில் ஒரு சர்ட்டு போட்டிருந்தான், புது சர்ட்டு. அதுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து கேக் வெட்டும் போது வினிஷா பொண்ணு ஃபஸ்ட் டைமு அவனுக்கு வந்து சர்ட் எடுத்து வந்து கொடுத்துருக்கா பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு அந்த சர்ட்டு தான் போட்டுக்கிட்டான். வர்ஷா பொண்ணு வந்து ஏதோ கேம் கேட்டான்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், 2 நாளில் வந்துடும், அதனால் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லியிருந்தா. இப்படி தான் அவனுடைய பிறந்தநாள் வந்து போணுச்சு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும்